இனி தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து 6ஆம் நாளாக இண்டிகோ விமான சேவை பாதிப்பு. 100 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதி. நாடு முழுவதும் 6வது நாளாக இண்டிகோ விமான சேவை முடக்கம். விமான நிலையங்களில் தவிக்கும் பயணிகள் கூட்டம், லக்கேஜுகள் தேக்கம். இண்டிகோ விமான சேவை ரத்து குறித்து 24 மணி நேரத்திற்குள் விளக்க வேண்டும். இண்டிகோ தலைமை நிர்வாக அதிகாரிக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் நோட்டீஸ். கோவாவில் தனியார் நட்சத்திர விடுதியில் சிலிண்டர் வெடித்து பயங்கர தீ விபத்து. விடுதி ஊழியர்கள், சுற்றுலா பயணிகள் உட்பட 25 பேர் உடல் கருகி பலி, பலர் படுகாயம். ஈரோட்டில் 16ஆம் தேதி விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கேட்டு ஆட்சியர் கந்தசாமியிடம் தாவேகா நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மனு. விஜய் வருகையால் ஈரோட்டில் எழுச்சி உண்டாகும் என பேட்டி. தாவேகாவில் தனக்கு எந்த நிபந்தனைகளும் விதிக்கப்படவில்லை என அக்கட்சியின் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் திட்டவட்டார். காங்கிரசுடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா என்ற கேள்விக்கு தலைமைதான் முடிவு செய்யும் என பதில். சென்னை மண்ணடி தம்புச்செட்டி தெருவில் உள்ள அருள்மிகு காளிகாம்பாள் திருக்கோவிலின் கிழக்கு ராஜகோபுரத்தை உயர்த்தும் பணி தொடக்கம். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி. சேகர்பாபு தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அதிமுக அடிக்கும் பல்டி ஆகாய பல்டி. அமைச்சர் சேகர்பாபு கடும் விமர்சனம். தரையிலே அடிக்கின்ற பல்டிக்கு பேர் தலை பல்டி என்பார்கள், மேலே அடிக்கின்ற பல்டிக்கு மேல் பல்டி என்பார்கள். இவர்கள் அடிக்கின்ற பல்டி ஆகாய பல்டி. அந்த இயக்கத்துடைய கொள்கை முழுவதுமாக பாரதிய ஜனதாவிடம் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது. எப்படியாவது மத கலவரத்தை செய்து சங்கிகள் தமிழ்நாட்டில் நுழைய பார்க்கிறார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை பாஜகவிடம் விற்று விடுவார்கள் எனவும் காட்டு. அதிமுக தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிச்சிட்டீங்கன்னா சென்ற 10 வருடங்கள்ல அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டை அதிமுக பாஜகவுக்கு கிட்டத்தட்ட வாடகைக்கு விட்டுருந்தாங்க. மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வாய்ப்பு போட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பாஜகவுக்கு அதிமுக வித்துருவாங்க. இன்றைக்கு பாஜகவுடைய அடிமையாக அதிமுக திமுக கூட்டணியில் கடந்த முறையை விட வரும் தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் கேட்டு பெறுவோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. இடையில் தேர்தல் வரும். தேர்தல் வருகிற போது எங்கள் கட்சி கூடும். முறைப்படி நாங்கள் திமுகவை அணுகுவோம். எங்களுக்குரிய இடங்களை கேட்போம். அதற்கென்ன நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. 100 ஆண்டு கால அரசியல் பாரம்பரியம் இருக்கிறது. எங்களை எளிதில் யாரும் கடந்து சென்று விட முடியாது. எங்களுக்குரிய இடங்களை கேட்போம். அதை முதல்வர் பரிசீலிப்பார். அது கூட்டணி ஜனநாயகத்திற்கு புறம்பானதாக அவர் கருத மாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம். அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது செல்லாது என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பாமக தலைவர் அன்புமணிதான் என்று சொல்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட அதிகாரம் இல்லை என்று தீர்ப்பில் தகவல். டாக்டர் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்று போலியான ஆவணத்தை கொடுத்து தேர்தல் ஆணையம் வாயிலாக சகாயம் பெற்றது தவறு என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியதால் அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாகவே அதை அனுமானிக்க வேண்டும். அவர் தலைவராக இல்லை. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அன்புமணிக்கு எதிராக தொடர்ந்த வழக்கினில் தனக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை.
46 ஆண்டுகாலம் உழைத்து வளர்த்தெடுத்த கட்சியை பறிப்பதற்கு செய்த சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மகிழ்ச்சி. பாமக தலைவராக அன்புமணிதான் இருப்பார் என வழக்கறிஞர் பாலு திட்டவட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியை யாராலும் பறிக்க முடியாது எனவும் பேட்டி. ஜி.கே. மணி அவர்கள் டெல்லியில் ஒரு புகார் கொடுத்ததாக கூறி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அவதூறு கருத்தை ஊடகங்களில் பரப்பி வந்திருக்கிறார். உடனடியாக அத்தனை கருத்துக்களையும் அவர் திரும்ப பெற வேண்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அவர் மீது அவதூறு வழக்கு உள்ளிட்ட வழக்குகளை அவர் மீது நாங்கள் தொடுப்போம். தேர்தல் ஆணையத்தில் போலி ஆவணத்தை கொடுத்ததாக குற்றம் சாட்டி பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி புகார். அன்புமணி ராமதாஸ் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என டெல்லி காவல் நிலையத்தில் வலியுறுத்தல். ஒரு போலியான ஆவணத்தை தயாரித்து, அதாவது 2023ஆம் ஆண்டு அவர் பொதுக்குழுவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி தாவேகா சார்பில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொள்ள உள்ள நிலையில் மேடை அமைக்கும் பணிகள் மும்முரம். வால்பாறை அருகே 5 வயது சிறுவனை கடித்து கொன்ற சிறுத்தையால் பதற்றம். வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த அசாம் மாநில தம்பதியின் மகனை கவ்விச் சென்ற கொடூரம். போடியில் திமுக நகரமன்ற தலைவர் அலுவலக பூட்டை உடைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. கேரளா, பெங்களூரு, சென்னை என 3 பகுதிகளிலிருந்து வந்த அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்தி போலீஸ் பாதுகாப்புடன் ரெய்டு. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பணியிருந்த தமிழக ராணுவ வீரர் சக்திவேல் துப்பாக்கி குண்டுகள் பட்டு உயிரிழந்த சோகம். திருத்தணி அடுத்த சத்ரஞ்சயபுரம் கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்ட உடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 21 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை. Reload. Fire. Cease fire and load. தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் உள்ளிட்ட 2 13 ஆண்டுகள் சிறை தண்டனை. காரியமங்கலம் ONGC தளவாட பொருட்களை சேதப்படுத்திய வழக்கினில் திருவாரூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு. குற்றால அருவிகளில் அலைமோதிய ஐயப்ப பக்தர்கள் கூட்டம். ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் உற்சாக குளியல். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்க வேண்டும்.
வேளாண் துறை அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கோரிக்கை. கணக்கெடுக்கணும். இதை அக்ரி டிபார்ட்மெண்ட்டும் விஓ டிபார்ட்மெண்ட்டும் இணைந்து கணக்கெடுக்கணும். இதை ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஆன்லைனில் எடுக்கிறதா இல்லை பழையபடி எழுத்து வடிவத்தில் எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கான பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அது போய்கிட்டு இருக்க ஒழிய இன்ன வரைக்கும் விவசாய நிலத்தில் யாரும் கணக்கெடுக்கிறதுக்கு வரவே இல்லை. இதை உடனே அரசாங்கம் இதை கணக்கெடுப்பதற்கு முதல்வர் சொல்லி ஒரு வார காலம் ஆகி இன்னும் நடைமுறைக்கு வரவே இல்லை. அதை விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்ட விவசாயம் என்ன செய்வதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். மிக விரைந்து கணக்கெடுக்கணும். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியை சூழ்ந்த மழைநீரினால் மாணவர்கள் அவதி. மழைநீரை அப்புறப்படுத்தி சீர் செய்ய வேண்டுமென கோரிக்கை. கொடைக்கானலில் தொடர் மழைக்கு பிறகு குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் படகு மற்றும் சைக்கிள் சவாரி செய்து உற்சாகம். ஒரு வாரத்திற்கு பிறகு குவிந்த சுற்றுலா பயணிகளால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. மிகப்பெரிய மொபைல் போன் ஏற்றுமதியாளர்களில் ஒரு நாடாக இந்தியா திகழ்கிறது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் 150 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுவன். நவீன தொழில்நுட்ப கருவி உதவியுடன் பேரிடர் மீட்புக் குழு மற்றும் போலீசார் மீட்பு பணியில் தீவிரம். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான விருது. சர்வதேச கால்பந்து அமைப்பு விருது வழங்கி கௌரவிப்பு. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 2-1 என்ற கணக்கில் ஒருநாள் தொடரை கைப்பற்றி இந்திய அணி அசத்தல். சர்வதேச கிரிக்கெட்டில் 20,000 ரன்களை கடந்தார் ரோஹித் சர்மா. சர்வதேச அளவில் 14வது வீரராகவும் 4வது இந்திய வீரராகவும் சாதனை. கேரம் உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்றார் சென்னையை சேர்ந்த கீர்த்தனா. மகளிர் ஒற்றையர், இரட்டையர் அணி என 3 பிரிவுகளிலும் தங்கப்பதக்கம் வென்று சாதனை. மாலத்தீவில் நடக்கும் கேரம் உலகக்கோப்பை போட்டி 3 பதக்கங்களை வென்று சென்னையை சேர்ந்த காசிமா அசத்தல். மலேசியாவில் ரேசர் அஜித் குமாரை சந்தித்த நடிகர் சிலம்பரசன். இணையத்தில் வீடியோ வைரல்.